பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்று நாமும் தேவனுமாய் கிருபையினாலே இந்த நாளை நாம் அடிஷனலாய் அவருடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சியாய் தங்கியிருக்கிறார். ஆகவே அவராலே இந்த நாளிலும் நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் நம்மை நிறுத்தப் போகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்க, நாம் அவரோடு கூட இருக்க, இந்த நாளிலே சகல காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு கூட நம்மை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தருக்கு சதா காலமும் மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படியாக இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஸோ நம்முடைய துவக்கம் எப்படி இருக்கிறது, அது மேபி ஸ்மால் ஆர் மேபி என்ன சொல்கிறது அப்ஸ்கியூர், அதாவது அற்பமாகவும் இருக்கலாம் அல்லது சின்ன காரியமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, பட் இட் டசன்ட் மேட்டர் ஃபார் த லார்ட். ஸோ கர்த்தருக்கு அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஸோ நம்முடைய ஆரம்பம் எதை செஞ்சாலும் எதை ஆரம்பிச்சிருந்தாலும் ஆரம்பம் அற்பமாக தான் தோணும். ஆனால் முடிவை பார்த்தா சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து மனுஷர்கள் தலையின் மேல் நடந்து போனார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் இறுதியில் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டேர் என்று சொல்லத்தக்கதாய் நம்மையும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் நம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றைப் போல வாழ வைக்கும்படியாய் உன்னத திட்டம், உயர்ந்த நோக்கம் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுடைய உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள் நம்மேல் நம் பிள்ளைகள் மேல் நிறைவேறத்தான் செய்யும். ஆகவே இந்த வார்த்தையின்படியாக whose beginning was small but the later end should greatly increase or greatly abundant blessed என்று சொல்லத்தக்கதாய் யாருடைய ஆரம்ப அற்பமாய் இருந்து முடிவை சம்பூர்ணமாய் ஆசீர்வாத உயர்வுக்கு நேராய், ஆசீர்வாத பெருக்கத்துக்கு நேராய், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார் என்று பார்ப்போம்னால் அது எப்படி நடக்கும்? ஆரம்ப அற்பமாக தான் இருக்குது, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்குது. அது எப்படி, ஹவு என்று பார்ப்போமானால் நம்ம ஃபஸ்ட்டு வார்த்தை நமக்கு பார்க்குறோம். நம்பர் 1, சுத்தமும் செம்மையுமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர், அதாவது the one who pure and live with the integrity, then our Lord will surely rise up and restore our happy home. அந்த மாதிரி உத்தமமாய் அவர் என்ன சொல்கிறது, செம்மையுமாய் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகல இழந்து போனவற்றைகளையும் திருப்பி தந்து அவர் முடிவை சம்பூர்ணமாய் பெருக பண்ணுகிறார். ஸோ இழந்து போனவர்களை திரும்ப தந்து சம்பூர்ணமாய் நம்முடைய முடிவை பெருக பண்ணும்படியாய் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிறார். நம்பர் 1 என்ன என்று பார்ப்போமானால், we need to pray, keep on praying for the things until it will happen. அதாவது ஒரு காரியம் நடக்கும் பரியந்தம் மாத்திரமல்ல, நடந்து முடிந்து ஜெயத்தை சுதந்திரித்து கொண்டாலும் வாக்குத்தத்தத்தின் வசனங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும் பரியந்தம், இயேசு கிறிஸ்து வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பரியந்தம் கண்டினியூஸ்லி we need to awaken praying. ஸோ நாம் எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் முடிப்பார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் பெருக பண்ணுவார். நம்பர் 3, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஸோ கர்த்தர் உத்தமனை வெறுக்கிறதே இல்லை. யார் உத்தமமாக நடக்கிறாங்களோ, the one who walk truthfully or walk upright, then that person, that man or women will be accompanied with the Lord, or the Lord will be a real helper for the truthful man and women. ஸோ யார் உத்தமமாய் நடக்கிறார்களோ, யார் செம்மையாய் நடக்கிறார்களோ, யார் தேவனுக்கு முன்பதாக தன் உத்தமத்தை காத்து கொண்டு, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். ஸோ அதனால் அவனை கர்த்தர் கைவிடலை, அவனை வெறுக்கவும் இல்லை, அவனுக்கு துணையாக இருந்து அவனுடைய லேட்டர் பாட்டை டபுள் ஃபோல்ட் பிளெஸ்ஸிங்கால் பிளெஸ் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதித்து 140 years he has lived in this world. அவர் 140 வருஷம் 4 தலைமுறையை பார்க்கும்படியான பாக்கியத்துக்குள்ளாக நடத்தப்பட்டார். ஸோ உத்தமனை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. ஏன்னா அவரே உண்மை உள்ளவர். அதனால் உண்மையாக நடக்கிறவங்களுக்கு, உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் அவர் வெறுக்கிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. மாறாக அவங்களுக்கு துணையாக இருந்து அவரே ஹெல்ப்பராக, அவரே சப்போர்ட் ப்ரொவைடராக, அவரே ஆல் இன் ஆளாக இருந்து அவர்களை உயர்த்தி கனம் பண்ணுவார். ஸோ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸோ உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவரே துணையாக இருந்து முடிவை சம்பூர்ணமாய் பெருக பண்ணுகிறார், முடிவை சம்பூர்ண ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். 4th one என்னன்னு பார்ப்போமானால்,
கர்த்தருக்குள்ளாக நாம் கர்த்தரை மறவாதபடிக்கு அவர் செய்த சகல நன்மைகளையும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியாக நாம் அவர் செய்த சகல நற்கிரியைகளையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அவர் கொடுக்கிற எல்லா அற்புதங்கள் அதிசயங்களையும் மறவாதபடிக்கு அவரையே நாம் நோக்கி பார்க்கிறபடினாலே, அவர் வசனம் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்குள்ளாகவே இருக்கிறபடினாலே தொடர்ந்து கர்த்தர் நம் வாயை நகைப்பினாலும் களிப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்பி நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 5 என்ன என்று பார்ப்போமானால், நம்மை பகைக்கிறவர்கள் யார், நம்மை வெறுக்கிறார்களோ யார், நம்மை பகைக்கிறார்களோ யார், நமக்கு விரோதமாய் மறைவிடங்களில் செயல்படுகிறார்களோ அந்த சத்துருக்கள் தேவனுக்கும் சத்துருக்களாய் இருக்கிறபடினாலே அவர்களை கர்த்தர் வெட்கத்தால் மூடும்படியாய் அவர்களுடைய கூடாரம் அழிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கோ எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் தொடர்ந்து கிரகிக்க முடியாத விதத்திலே செய்து அபூர்வமான கிரியைகளை, நம் விசுவாசியாத அபூர்வமான கிரியைகளை நடப்பித்து அவரே தேவன், அவரை தவிர தேவன் இல்லை என்று சொல்லும் தக்க அளவுக்கு அவருடைய வல்லமையுள்ள கரம் ஓங்கிய புயம் நம்மையும் நம் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் வலது கரத்தில் உள்ள தீர்க்காயுசினால் இடது கரத்தில் செல்வத்தையும் களத்தை அணைத்து அவர் காத்து வருகிறார். ஆகவே நம்முடைய ஆரம்பம் எப்படியாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ண ஆசீர்வாதமாய் பெருகத்தான் செய்யும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை அப்படியே ஆமென்றும் நிறைவேற்றி முடிப்பார். நாம் சுதந்திரவாளிகளாய் சுதந்திரித்து கொண்டு நாம் தொடர்ந்து செழிப்பின் மெட்டிலே ஏறி வருவோம். நாம் அநேகருக்கு ஒப்பாய் விளக்காய் வெளிச்சமாய் பிரகாசிப்போம். God bless you all. Amen.